வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோர்லி vlog தான் நம்ம பார்க்க போறோம். நாங்க பிரேசில்ல வந்து இறங்கினோன்னே எங்களுக்கு இருந்த ஃபர்ஸ்ட் தாட், எங்க பக்கத்திலேயே இருந்த ஒரு வேர்ல்ட் வண்டர் கிரைஸ்ட் ரிடீமர் ஸ்டாச்சுவை எப்படியாவது போய் பார்த்துடணுங்கிறது தான். எங்க லைஃப்லயே நாங்க ஃபர்ஸ்ட் போற வண்டர் ஆஃப் த வேர்ல்டு இதுதான். அதுவும் ரயுவை கூட்டிட்டு போகும்போது, உங்களோட சேர்ந்து போகும்போது அது எங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாவே இருக்குங்க. நாங்கள் எப்போ ஷோர் லீவ் கிளம்பினாலும் கப்பல்லையே லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவோம். அப்போ தான் நடுவில் காரை நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம நிறையா டைமை மிச்சப்படுத்தலாம். இன்னைக்கு சண்டேங்கிறதுனால நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு பாப்பா நல்லா தூங்குறான். நாங்கள் ஷிப்பை ஜாயின் பண்ணி இன்னைக்கு தாங்க 2வது நாள். ஆனால் ஏதோ காரணத்தினால போர்ட்டுக்கு லீவ் விட்டுட்டாங்க. அதனால லோடிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லாததுனால இன்னைக்கு ஷோர் லீவ் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. பிரேசிலில் இருக்கிற ஒரு ஏஜென்ட் தான் இந்த வண்டர் ஆஃப் த வேர்ல்ட் பார்க்க எங்களை கூட்டிட்டு போறாரு. எங்ககிட்ட இருந்த டாலர்ஸ் பிரேசிலியன் மணியா கன்வெர்ட் பண்றதுக்கு நடுவில் ஒரு கன்வென்ஷன் சென்டர்ல ஸ்டாப் பண்ணி எல்லாரும் கொஞ்சம் காசை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணியிருப்பாங்க. நடுவில் கேப்ஸ் நிறையா இருக்கும். ரோடு எல்லாமே பம்பியாவும் இருக்கும். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏரியா முழுக்க ஒரு டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இங்க ரொம்ப அதிகமா மழை பெய்யும். ஸோ அந்த மாதிரி மழை பெய்யும் போது தண்ணி எங்கேயும் தேங்கி நிக்க கூடாதுன்னு ரோட்லயே நடுவில் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிற கிரைஸ்ட் ரிடீமர் ஸ்டாச்சு டிஜுகா நேஷனல் பார்க்கில் இருக்கிற ஹையஸ்ட் மவுண்டன் கார்கோவாடோ மவுண்டனுக்கு மேலே லொக்கேட் ஆயிருக்குதுங்க. இது வந்து 2300 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு முக்கியமான சிம்பிளா இருக்கக்கூடிய இந்த ஸ்டாச்சு மொத்த பிரேசிலுக்கும் ரியோ டி ஜெனீரோக்கும் ஒரு கல்ச்சுரல் ஐகானாவே மாறிடுச்சுங்க. இந்த ஸ்டாச்சுவை வேர்ல்ட் வண்டரா டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா இங்க டூரிசம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாச்சுவை பார்க்கறதுக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் போய் சேர்றதுக்கே எங்களுக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. Who's that walking? I am. Come fast, come to daddy. Come fast. That cute boy. Who's the cutest boy here? I am. இந்த ஸ்டாச்சு ஹையஸ்ட் பீக் ஆஃப் த மவுண்டன்ல இருக்கிறதுனால இங்க இருந்து மொத்த சிட்டியையும் நம்மளால பார்க்க முடியும். எல்லா ஆங்கிள்ஸ்ல இருந்தும் இந்த ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த சிட்டியை எல்லா வியூ பாயிண்ட்ஸ்ல இருந்தும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த சிட்டில இருக்கிற போர்ட் ஏரியா. இங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுது பாருங்க. போர்ட்ல இருந்து ரியோ டி ஜெனீரோ சிட்டிக்குள்ள வரதுக்கான பிரிட்ஜ் தாங்க இது. இவ்வளோ தூரத்துல இருந்து பார்க்கவே எவ்வளோ நீளமா இருக்கு பாருங்க. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வரதுக்கே 1 மணி நேரம் கிட்ட ஆகும். வர வழியில ஒரு 3 to 4 செக்யூரிட்டி செக்ஸை கடந்து தான் வரணும். ரொம்ப முக்கியமான விவிஐபிஸ் இந்த வண்டர் ஆஃப் த வேர்ல்டை பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெலிகாப்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அவங்க இந்த முழு மவுண்டனையும் ஏறி வரணும்னு அவசியம் இல்லை. டைரக்டாவே ஸ்டாச்சுல போய் லேண்ட் ஆயிடலாம். ஸ்டாச்சுவை போய் சேர்றதுக்கான ரோடு இப்படிதான் இருக்கு பாருங்க. இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தனா பயமா இருக்கு. Come, baby. Turn and come. Come, baby. Come.
Turn and come, let's go. Let's go. Come, you want to come on daddy's back? Pinadi. Come, Pinadi. No, Amma. Amma, Who Daddy. wants to climb? Amma, climb on my back. இப்போ ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. கார்ல ஏறி செகண்ட் வியூ பாயிண்ட்க்கு போறோம். ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து அடுத்த வியூ பாயிண்ட் போறதுக்கான டிஸ்டன்ஸே ரொம்ப அதிகம், நடந்து போக முடியாது. ஸோ காரை நிறுத்தி தான் போக வேண்டியது இருக்கும். ஏஜென்ட் ஃபீ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கும் $120 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட 9,000 rupees கிட்ட வரும். போர்ட்ல இருந்து நமக்கு ஸ்டாச்சுவை காமிச்சிட்டு அங்கேருந்து திருப்பி போர்ட்ல போய் நம்மளை பத்திரமா விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பர்சனல் கைட் மாதிரி நம்ம கூடயே வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஈச் பர்சனுக்கு 9,000 rupeesங்கிறது ஒரு ரீசனபிளான காஸ்ட் தான். Vai, ele te ajuda. Peraí, Graça, deixa Vai, só falta só o do Alan Delon lá. Vamos tirar selfie, gente. Explica Você! Uau! Marcelo! Stay with him. Yeah. Eles é bem fiel. Pretty good. Vem, gente. இந்த வியூ பாயிண்ட் ஒரு ராக்கி வியூ பாயிண்டா இருந்துச்சு. ஸோ இந்த ராக்ஸ் மேல ஏறி நின்று இந்த ஸ்டாச்சுவை கையில தாங்கி பிடிக்கிற மாதிரி போசஸ்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனாலுமே இந்த ஸ்டாச்சுவை ரீச் பண்றதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் நாங்கள் மலை ஏறணும் பாருங்க. Baby, where's Jesus, baby? Where's Jesus? There's Jesus. Okay, let's go. ஃபைனலி இன்னும் கொஞ்சம் ரோட் டிராவல் மற்றும் மவுண்டன் கிளைம்பிங்க்கு அப்புறமா ஒரு லிஃப்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த லிஃப்ட்டில் ஏறி இந்த பீக் ஆஃப் த மவுண்டனுக்கு வரணும். இங்கே ஒரு எஸ்கலேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்கலேட்டரில் ஏறி போனோன்னா நம்ம ஸ்டாச்சுவை போய் ரீச் பண்ணிடலாம். இந்த வண்டர் ஆஃப் த வேர்ல்டு ரீன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் மற்றும் சோப் ஸ்டோன்ல செஞ்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் என்னவா இருந்தாலும் இது நல்லா தாக்கு பிடிக்கும். நிறைய கலர்ஃபுல் ஃபோக்கஸ் லைட்ஸ் இந்த ஸ்டாச்சுவை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடி ஒரு சின்ன சாப்பல் இருந்துச்சு. அங்க ஒரு ஆர்ம்ட் கார்டு போட்டு வச்சிருந்தாங்க. யாருமே இந்த சாப்பலை கவனிக்கவே இல்லை. நாங்க எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சதுக்கு அப்புறமா வெளியில இருந்து ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லிட்டு அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த சாப்பலுக்குள்ள போட்டோ அண்ட் வீடியோஸ் அலவுட் கிடையாது. ஸோ இந்த சாப்பல் நாங்க என்டர் பண்ணல, வெளியில இருந்தே பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.
இந்த நேஷனல் பார்க்கோட என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு சின்ன ஷோரூம் மாதிரி இருந்துச்சு. டூரிஸ்ட்லாம் வாங்குறதுக்கான சுவினியர்ஸ் அங்க வச்சிருந்தாங்க. ஆனா எங்க கூட வந்த ஏஜென்ட் அங்க எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும், சோ வாங்காதீங்க, நம்ம லோக்கல் மார்க்கெட்டுக்கு போய் அங்க எல்லாமே வாங்கிக்கலாம்னு சொன்னாரு. அதனால நாங்க ஷோரூமை சுத்தி மட்டும் பார்த்துட்டு அங்க எதுவுமே வாங்காம வந்துட்டோம். ரயுவும் நானும் கம்ப்ளீட்லி ட்ரெடிஷ்னல் இந்தியன் அட்டையர் தான் போட்டிருப்போம். பிரேசில்ல இருக்கிற மக்கள்லாம் அவங்க வாழ்க்கையில இந்தியன்ஸை நேர்ல பார்த்திருக்கவே மாட்டாங்க. இந்தியா டு பிரேசில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுனால நிறைய பேர் டூரிசம்க்கும் பிரேசிலுக்கு போக மாட்டாங்க. ஸோ எங்களை மாதிரி இந்தியன்ஸை பார்க்கும்போது அந்த பிரேசில் மக்கள்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடா எங்ககிட்ட வந்து உங்க ட்ரெஸ் எங்க வாங்குனீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இந்த மாதிரி பல காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போகும்போது நம்ம வெஸ்டர்ன் வேர் போடாம நம்ம இந்தியன் ட்ரெஸ் போட்டு போனோம்னா அங்க டெஃபினெட்லி நமக்கு ஒரு நல்ல அட்டென்ஷன் கிடைக்கும். இந்த இடத்துல ப்ராப்பரா ஷாப்பிங் பண்றதுக்கான டைமே எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா இதுக்கப்புறமா நாங்க ஒரு ரொம்ப ஃபேமஸான கோபாகபானா பீச்சுக்கு போகலான்னு நாங்க பிளான் வச்சிருந்தோம். அந்த பீச்லயே லோக்கல் மார்க்கெட் இருக்கு, அங்கேயும் இதே பீசஸ் அவைலபிளா இருக்கும்னு ஏஜென்ட் சொன்னாரு. ஸோ இங்க விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு நாங்க பீச்சுக்கு போக தயாராயிட்டோம். பீச்ல இருக்கிற லோக்கல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எக்ஸாக்ட் பீசஸ் அங்க கிடைக்கும்னு ஆக்சுவலி சொல்ல முடியாது. அங்க வந்து ரெப்ளிகாஸ் தான் இருக்கு. அந்த ரெப்ளிகாஸ்ல இந்த அளவுக்கு ஷைனோ இந்த அளவுக்கு ஒரு பாஷ் லுக்கோ இல்ல, ஆனா நல்லா தான் இருந்துச்சு. பட் யூனிக்கா நீங்க ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஷோரூம்ல வாங்குறதே பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். எங்க எல்லாருக்குமே இந்த ஷோரூம்குள்ள வரதுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ ஆளுக்கு ஒரு பாஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பாஸை நாங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில போக முடியும். ஸோ இதுதான் பிரேசில்ல நான் வாங்கின சுவினியர்ஸ். இப்போ என்னோட ஷோகேஸ்ல இருக்கு. இந்த ரியோ பிரேசில்னு போட்டிருக்கு பாருங்க, இதுதான் கிரைஸ்ட் தி ரிடீமர் ஸ்டாச்சு. அண்ட் பக்கத்திலேயே ஒரு ரியோ டி ஜெனீரோ சிட்டியோட சிக்னிஃபிகன்ஸை காட்டுற மாதிரி ஒரு கப் இருக்கு. ஸோ இந்த சிட்டி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஃபேமஸ், பிரேசில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஃபேமஸ் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இந்த கப்பில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 ஐட்டம் தான் நான் பிரேசில்ல ஒரு ஞாபகார்த்தமாக வாங்கினேன். இதுவும் பிரேசில்ல வாங்கினது தான், ஆனால் இது ரியோ டி ஜெனீரோல வாங்கல. போன செயிலிங்ல சான் பிரான்சிஸ்கோ டு சூலுங்கிற ஒரு ஊர்ல இதை நான் வாங்கினேன். சான் பிரான்சிஸ்கோ டு சூல்ல நாங்க போன ஷோர்லி vlog ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அடுத்து நாங்க ரொம்ப ஃபேமஸான கோபாகபானா பீச் பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் கிளப்புக்கு போறோம். அந்த பீச் கிளப் எப்படி இருந்துச்சுங்கிறது நான் அடுத்த vlogல காட்டுறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பாய்.